Hello students, welcome back to Oral Spoken English. In the class la uses of present perfect continuous tense பத்தி பார்க்க போறோம். பொதுவா GTM ல அதாவது grammar translation method ல இது என்ன சொல்லுவாங்க அப்படினா have has போடுங்க been போடுங்க அதுக்கு அப்புறம் verb ஓட ing verb போடுங்கம்பாங்க. he she it வந்தா மட்டும் has போடுங்க அப்படினு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 100% கரெக்ட் தான். ஆனா வெறும் ஃபார்முலா வச்சுக்கிட்டு நம்ம பேச முடியுமா அப்படின்னா பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா கணக்குனா வந்து ஓகே, நமக்கு வந்து ஒரு டைம் இருக்கு, நம்ம அந்த டைம் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபார்முலா போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக வந்து அதுக்கான ஆன்சர் நம்ம கொடுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு லாங்குவேஜுங்கிறப்ப நம்ம ஸ்பான்டேனியஸாக பேசிக்கிட்டே இருக்கணும். ஃபார்முலா போட்டு அங்கே வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும், அது நல்லா இருக்காது. அதனால நம்ம இந்த இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த கான்செப்டை ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எந்த அளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்காரு, அதனால அவர் எப்படி ஸ்பீடாக பேசுகிறாரு அப்படிங்கிற அந்த கான்செப்டை பற்றி நம்ம தெளிவாக படிக்கிறது தான் வந்து என்னது ஏஜிடிஎம் மெத்தட், அதாவது அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். வெறும் ஃபார்முலா மட்டும் சொல்லி கொடுத்தா அது கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். இந்த ஃபார்முலா படிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா புக்கே போதும், ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த ஃபார்முலாவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கான்செப்ட், இந்த நேட்டிவ் ஸ்பீக்கர் இதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்டை எப்படி தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத கற்றுக்கிறது தான் ஏஜிடிஎம். ஓகே, இது ஏன் சொல்ல வேண்டியது இருக்குன்னா நம்ம கிளாஸுக்கு புதுசாக வர்றவங்களுக்கு ஏன் இந்த கிளாஸ்லாம் இவ்வளோ லென்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கக்கூடும். ஸோ அவங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும் ஜிடிஎம்னா என்ன, ஏஜிடிஎம்னா என்ன, ஏன் இந்த கிளாஸஸ்லாம் இவ்வளோ லென்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, எனக்கு கொஞ்சம் இந்த ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கிறனால பல்லில் உள்ளே வந்து மேல் பல்லுக்கும் கீழ் பல்லுக்கும் ரப்பர்லாம் போட்டுருக்காங்க. அதனால எனக்கு சில வார்த்தைகளை வந்து சரியாக உச்சரிக்க முடியாது. மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாகவும் பேசுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஒரு 4-5 மாதம் அப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜில் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக தெரியணும். ஏன் நான் ஒவ்வொரு இடையும் தமிழை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பிரெயினில் ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படின்னா தமிழ் லாங்குவேஜும் அதோட ரூல்ஸும் இருக்குது, வேர்ட்ஸு ரூல்ஸ் எல்லாமே நம்ம பிரெயினில் போய் நல்லா செட் ஆயிடுச்சு. அப்போ ஏதாவது ஒரு லாங்குவேஜை வந்து நம்ம வந்து கற்றுக்குறோம் இல்லை வந்து பேசுகிறோம், ஒரு வார்த்தை இது பண்ணாவே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ், நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ், அது வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அப்போ நம்ம லாங்குவேஜில் இந்த டென்ஸை எப்படி யூஸ் பண்ணுறாங்க நமக்கு தெளிவாக தெரியணும். அப்போனா தான் நம்ம வந்து அந்த லாங்குவேஜில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அதனால நம்ம தமிழ் லாங்குவேஜில் இந்த டென்ஸை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நமக்கு தமிழ் தெரியுது அப்படிங்கிறனால நம்ம தமிழை பற்றி பேசுகிறோம். ஒருவேளை நமக்கு ஹிந்தியோ இல்லை ரஷ்யாவோ இல்லை ஒரு பெங்காலியோ தெரிஞ்சுதான் அந்த லாங்குவேஜோட நம்ம இங்கிலீஷை கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துருக்க போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி தமிழோட கம்பேர் பண்ணணும்னா வேணும்னே கம்பேர் பண்ணல, நமக்கு தமிழ் தான் தெரியுங்கிறதுனால வேறு வழியில் அதை கம்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம தமிழில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை எப்படி யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு கம்பெனியில் நான் வந்து 10 வருஷமாக வேலை செய்கிறேன். அப்போ 10 வருஷமாக தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் ஒரு செயல் முன்னரே தொடங்கி ரொம்ப காலமாக, அதாவது நீண்ட நேரமாக அல்லது நீண்ட நாட்களாக அல்லது நீண்ட வருடங்களாக இந்த மாதிரி ஒரு செயல் முன்னரே தொடங்கி கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கு, இன்னும் அந்த செயல் முடியவே இல்லை, அந்த மாதிரி செயலை சொல்கிறது தான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதை நம்ம தமிழில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியில் நான் வந்து ஒரு 10 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். ஆனால் அதையும் தாண்டி நம்ம தமிழ் லாங்குவேஜில் அதை எந்தெந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பாருங்கள். ஒரு 10 வருஷமாக நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம தமிழில் எந்தெந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிம்பிள் ஆஸ்பெக்ட்லேயே நம்ம பேசுகிறோம். நான் இந்த கம்பெனியில் 10 வருடங்களாக வேலை செய்கிறேன். இந்த கம்பெனியில் 10
10 வருடங்களாக வேலை செய்கிறேன் அப்படின்னு நம்ம பேச முடியும். அதே கண்டினியூஸ்லயும் நம்ம பேச முடியும். கண்டினியூஸ்ல என்ன, நான் இந்த கம்பெனியில் 10 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னும் நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல பேச முடியும். அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் பேசலாம். 10 வருஷமா இங்கே வேலை செஞ்சிருக்கேன்னு பேசலாம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லாது. அதனால நம்ம வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல எப்படி பேசுறோம் அப்படின்னா, நான் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல நான் இந்த கம்பெனியில் 10 வருடங்களாக வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். கொண்டே அப்படின்றது பாருங்க, அதுதான் வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தமிழ்ல. இது கொண்டே இருக்கிறேன், இது கொண்டிருக்கிறேன், இது கொண்டே இருக்கிறேன். ஓகே, நம்ம தமிழ்ல 10 வருஷமா வேலை செய்யறத இந்த 3 விதத்திலையும் நம்ம பேச முடியும். நம்ம தமிழ்ல இது சரிதான் இந்த இதெல்லாம். ஏன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ்டு லாங்குவேஜ். ரூல்ஸை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஃபாலோ பண்ணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஆனால் இந்த சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த 3லையும் நம்ம சொல்ல முடியுது. இதே சென்டென்ஸை நம்ம தமிழ் லாங்குவேஜில் சொன்ன மாதிரி ஆங்கிலத்தில் சிம்பிள்லையும் கண்டினியூஸ்லையும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லையும் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா பொதுவாக நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா மெத்தடில் ஹேவு, ஹேஸு ப்ளஸ் பீன் போட்டு வெர்பு ஐஎன்ஜி போடணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, நம்ம தமிழ் லாங்குவேஜில் இந்த மாதிரியும் பேசுகிறோம். அப்போ நம்ம இந்த சென்டென்ஸை 10 வருஷமாக வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சிம்பிள்லேயே பேசலாமே, ஐ ஒர்க் அட் திஸ் கம்பெனி ஃபார் 10 years அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஓகே, ஏன்னா நம்ம இப்படியெல்லாம் நம்ம லாங்குவேஜில் பேசுறதுனால அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறதுனால ஆங்கிலத்தில் அப்படி பேசினா சரிதான் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அப்படி பேசினா சரியா இல்லை தப்பா அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதே சிம்பிள் அஸ்பெக்டில் நம்ம வந்து அந்த விஷயத்தை பார்க்குறோம். சிம்பிள் கண்டினியூஸ் இப்போ வந்து ஆங்கிலத்தில் பார்க்க போகிறோம். ஏன் நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தானே பார்க்குறோம். எதுக்கு இந்த அஸ்பெக்ட்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நமக்கு இந்த அஸ்பெக்ட்ல ஏன் இதெல்லாம் பேச முடியறது இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக தெரியணும். நம்ம தமிழ் லாங்குவேஜில் அந்த மாதிரிலாம் பேசுறதுனால அப்போ அதில் ஆங்கிலத்தில் இந்த மாதிரிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிடுறோம். அப்போ அது தப்பாக போயிடுது. ஓகே, இப்போ ஐ ஒர்க் அட் திஸ் கம்பெனி, ஓகே, ஃபார் 10 years. நான் இந்த கம்பெனியில் 10 வருஷமாக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே ஐ ஆம் ஒர்க்கிங் அட் திஸ் கம்பெனி ஃபார் 10 years. இங்கே வந்து ஐ ஹாவ் been working at this company for 10 years. ஓகே, ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் சரி, இந்த ரெண்டும் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் ஆங்கிலத்தில் இதை தப்புன்னு சொல்றாங்க, இதை மட்டும் சரின்னு சொல்றாங்க? இதே ஐ ஹாவ் ஒர்க்டு அட் திஸ் கம்பெனி ஃபார் 10 years அந்த சென்டென்ஸ் கரெக்டு. ஆனால் அதில் ஒர்க்கிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லை. ஏன்னா இப்போ அந்த செயல் நடந்துகிட்டு இருக்காங்கிறத பற்றி அது சொல்லலை. அதனால அதை நம்ம இதை சேர்க்கலை. நான் அடுத்து உங்களுக்கு அதை வந்து தெளிவாக சொல்கிறேன். ஆனால் நம்ம தமிழில் இந்த மாதிரி சிம்பிள்லையோ கண்டினியூஸ்லையோ பேசும்போது சரி, ஆனால் ஆங்கிலத்தில் ஏன் தப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
அப்பதான் நமக்கு வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் முழுமையா தெரியும். ஓகே, இப்போ ஆங்கிலத்தில் இதை ஏன் தப்புன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கு வந்து இந்த 10 இயர்ஸ் இருக்கு பாருங்க. இந்த 10 இயர்ஸ்ல என்னென்ன இருக்கு, ஏன் இதை இங்க கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது 10 இயர்ஸ் அப்படின்னா என்ன 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லி அர்த்தம். அப்ப இதுல என்ன இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10 வருஷமா இதுல 10 வருஷமா வேலை செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சொல்லும்போது 10 வருஷமா வேலை செய்கிறேன், 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதாவது நான் பேசிட்டு இருக்கிற அந்த டயத்தோட அதே நேரத்துல நான் பேசுற அந்த நேரத்துலயும் நான் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் 1வது வருஷமும் வேலை செஞ்சிருக்கேன், 2வது வருஷம் வேலை செஞ்சிருக்கேன், 3வது 4 5 6 7 8 9 10 வருஷமா வேலையை செய்கிறேன். அதே நேரத்தில் இப்பயும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் இருக்குது. பாஸ்ட் அதாவது 10 வருஷங்கிறப்ப 1 2 அது இப்போ 1வது வருஷங்கிறது என்ன, இங்கேருந்து 10 வருஷம் பின்னாடி தானே. அப்போ அதில் ஒரு பாஸ்ட் இருக்குது. ஓகே, அதே நேரத்தில் இப்பயும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால இப்பவும் அந்த செயல் ஆக்டிவ்ல இருக்கு. ஸோ இது என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, ஒரு பாஸ்டையும் சொல்ல வேண்டியது இருக்கு, இப்பயும் அந்த செயல் ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டியது இருக்கு. அது ஏன் இதுல சொல்ல முடியல ஆங்கிலத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப ஐ ஒர்க் அட் திஸ் கம்பெனி ஃபார் 10 இயர்ஸ் அப்படின்னு தமிழ்ல, சரி தமிழ்ல நீங்க விட்டுருங்க, தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்கு நீங்க எடுத்துக்காதீங்க. தமிழ் வந்து அந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல்ஸை ஃபாலோ பண்ணாது. ஆங்கிலத்துல ஏன் அதை தப்புன்னு சொல்றாங்கன்னா, நீங்க இங்க 10 வருஷம் காமிச்சிருக்கீங்க, அப்ப அந்த 10 வருடத்திற்கான அந்த செயலை நீங்க வந்து இங்கேயும் காட்டணும், அதாவது வெர்பலையும் காட்டணும். அதாவது வெர்புல நீங்க வந்து ஒரு 10 வருஷங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டூரேஷன். ஓகே, இந்த லாங் டூரேஷனுக்கான இந்த ஒரு செயல்பாடை நீங்க இந்த செயல்லையும் காட்டணும். காட்டினாதான் அதுக்கப்புறம் இங்க 10 வருஷங்கிறது இங்க போட முடியும். ஆங்கிலத்தின்படி நீங்க வெர்பு வேர்ட்ஸ்லயே, அதாவது செயல்லையே அது ஒரு டூரேட்டிவ் ஆக்ஷன், அதாவது ரொம்ப நேரமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு செயல் அப்படிங்கிறத நீங்க இங்கேயே காட்டணும். இங்க காட்டினாதான், அதாவது வெர்புல காட்டினாதான் அதுக்கப்புறம் அதை வந்து கால வார்த்தைகள், அதாவது 10 வருஷம் 2 மணி நேரமாக 3 மணி நேரமாக 1 வாரமாக 1 மாதமாக அப்படின்னு சொல்றத அங்கேயும் நீங்க போட முடியும். ஏன்னா 1 மாதங்கிறது ஒரு 30 நாள் இருக்கல, ஒரு ரொம்ப லாங் டூரேஷன். 1 மணி நேரங்கிறது அதுவும் ஒரு 60 நிமிடம் இருக்கிற ஒரு லாங் டூரேஷன். ஸோ அந்த மாதிரி நீங்க இங்க சொல்லணும்னா இங்கேயும் லாங் டூரேஷனுக்கான ஒரு செயல்பாடுகளை காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. நம்ம அப்படி இல்லை, நம்ம தமிழ் லாங்குவேஜ் அப்படி இல்லை. நான் 10 வருஷமாக வேலை செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சரி, ஏன் இவங்க இந்த ஒர்க்கை வந்து அப்ப இதுல வந்து லாங் டூரேஷனுக்கான ஒரு செயல்பாடு இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஒர்க்ல கிடையாது. ஏன்னா நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இதோட அர்த்தம், அதாவது ஜென்ரலா அந்த செயலை செய்யறேன்னு சொல்லி அர்த்தம். அப்ப இது வந்து என்னோட ஒரு ரொட்டீன் தானே தவிர நான் தினமும் பேப்பர் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நேற்றும் படித்தேன், இன்னைக்கும் படிக்கிறேன், நாளைக்கும் படிப்பேன், அந்த தன்மை கொண்டது இருந்தது. இதுலயும் ஒரு பாஸ்ட் இருக்கு, நேற்றும் செஞ்சேன், இன்னைக்கும் செஞ்சேன், நாளைக்கும் செய்வேன் அப்படிங்கிற தன்மை இருக்குது. ஆனாலும் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. நான் 10 வருடமாக வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் அட் திஸ் கம்பெனி ஃபார் 10 இயர்ஸ்ல இப்ப அந்த செயலை நான் ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆனா இது அந்த தன்மையெல்லாம் காட்டாது. இப்ப அந்த செயல் நடந்துட்டு இருக்குங்கிறத பத்திலாம் சொல்லல. நேற்றும் செஞ்சேன், இன்னைக்கும் செய்யறேன், நாளைக்கும் செய்வேன். நம்ம நாளைக்கு பத்திலாம் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்லல. இன்னைக்கு இப்ப நான் அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், 10 வருஷமா செஞ்சேன், இப்பயும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி தன்மையை கொண்டு வரணும். ஸோ ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டீன் தன்மையை தான் வச்சிருக்குது. இதுலயும் ஒரு பாஸ்ட் இருந்தாலும். ஸோ அதனால இதுல அந்த ஃபார் 10 இயர்ஸை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் இது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஐ ஆம் ஒர்க்கிங் அட் திஸ் கம்பெனி ஃபார் 10 இயர்ஸ்ல இந்த ஆம் இந்த ஒர்க்கிங்கிறதும் இது 10 வருடத்திற்கான அந்த பாஸ்ட் தன்மையை கொண்டு வந்து காட்டுதானா? காட்டல. ஏன்னா ஆம்ங்கிறது இப்ப ரைட் நவ் நான் என்ன இருக்கேன் அப்படிங்கறதான் காட்டும்.
ஒர்க்கிங்கிறது செயல் முன்னேறிட்டு இருக்குன்னு காட்டும். அப்ப செயல் இப்போதைக்கு தான் முன்னேறிட்டு இருக்குன்னு காட்டுதே தவிர இதுல 10 வருடத்திற்கான அந்த ஒரு 10 வருட பழைய செயல்களை இதுல கொண்டு வந்து காட்டுற தன்மை இந்த ஆம் ஒர்க்கிங்ல கிடையாது. அதனாலதான் நீங்க இங்க இப்படி காட்டாம 10 வருஷத்துக்கான ஒரு பாஸ்ட, ஒரு கடந்த காலத்திலேயே அந்த செயல்ல இருந்தேங்கிறத காட்டாம நீங்க வெறும் 10 இயர்ஸ் மட்டுமே போட்டு அந்த செயலை காட்ட முடியாது. ஏன்னா ஆங்கிலம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்றதுனால வெறும் வருஷத்தை மட்டும் போட்டு நான் 10 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேங்கிறத நீங்க கொண்டு வர முடியாது. இங்க என்ன காலம் போடுறீங்களோ, அதாவது என்ன ஒரு லாங் டியூரேஷன் போடுறீங்களோ அதற்கு தகுந்த செயல்பாடு இந்த வெறுப்பு வார்த்தைகள்லயும் லாங் டியூரேட்டிவா நடந்திருக்கணும். ஓகே, அப்ப அந்த தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆம் ஒர்க்கிங்ல கிடையாது. ஆம்ங்கிறது சரியா நான் இப்ப எங்க இருக்கேங்கிறதா சொல்லும், ஒர்க்கிங்கிறது செயல் முன்னேறிட்டு இருக்குன்னு சொல்லும். அப்ப இப்ப மட்டும்தான் நான் அந்த செயல்ல செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லுதே தவிர 10 வருஷத்துக்கான அந்த பாஸ்ட் தன்மை இதுல கிடையாது. அப்ப கண்டினியூஸ்லயும் இந்த மாதிரி பேசுறது 10 வருஷமா நான் வேலை செஞ்சிருக்கேன், ஐ ஆம் ஒர்க்கிங் அட் திஸ் கம்பெனி ஃபார் 10 இயர்ஸ்ங்கிறது தப்புன்னு ஏன் சொல்றாங்கன்னா அதுல பாஸ்ட காட்டக்கூடிய தன்மை இல்லை. இதுல பாஸ்ட காட்டக்கூடிய தன்மை இருக்கு. ஆனாலும் அது ஒரு ரொட்டீன் மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கும் நேற்றும் செஞ்சேன், இன்னைக்கும் செஞ்சேன், நாளைக்கும் செய்வேன். நீங்க கிரிக்கெட் விளாடுறியா ஸ்கூல்ல, ஏற்கனவே அந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்க. நான் கிரிக்கெட் விளாடுறேன் சார், கிளாஸ்ல தான் இருக்காப்ல, ஆனா அதே நேரத்துல என்ன சொல்றாப்ல, கிரிக்கெட் விளாடுறேன் சார். அப்ப அது அவரோட ரொட்டீன், அந்த செயலை நான் வந்து நார்மலா செய்யறேன் சொல்லி அர்த்தம். ஸோ அதை வந்து நம்ம 10 வருஷமா அந்த செயலை நான் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிற அந்த பாஸ்ட், 10 வருஷம் அந்த பாஸ்ட், அதுக்கப்புறம் இப்ப ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கிற அந்த தன்மையை இது காட்டாது. ஓகே, இந்த ரெண்டும் ஏன் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த கண்டினியூஸ் டென்ஸ்ல இன்னொரு யூசேஜ் இருக்கு. அதாவது உங்களுக்கு நான் வந்து யூசேஜ்ல கண்டினியூஸ் டென்ஸ் யூசேஜ்ல 2 சொல்லியிருப்பேன், நவ், அரவுண்ட் நவ் அப்படிங்கிற இன்னொரு யூசேஜ் சொல்லியிருப்பேன். அதாவது அரவுண்ட் நவ், நவ்னா இப்ப நான் போர்டை அழிச்சுக்கிட்டு இருக்கேன், அழித்து கொண்டிருக்கிறேங்கிறது வந்து ஏன்னா அது நவ். ஓகே, சரியா இப்ப நடந்துட்டு இருக்கிற செயல் வந்து நவ், நவ்னா அதுதான். அதே நேரத்துல அரவுண்ட் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு யூசேஜ், 2வது யூசேஜ் நம்ம சொல்லி இருந்திருப்பேன் கண்டினியூஸ் டென்ஸ்ல. அதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பேன்னா, ஐ ஆம் ரீடிங் தி பகவத், ஐ ஆம் ரீடிங் த பகவத்கீதா தீஸ் டேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இந்த எக்ஸாம்பிள்ல அவர் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, டீ குடிக்க போறாங்க, அந்த டைம்ல இந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப அவர் வந்து இப்ப எக்ஸாக்டா வந்து இந்த பகவத்கீதா படிச்சுட்டு இருக்கலையே, அப்புறம் எப்படி இதை போட்டாரு அப்படின்னா, இது அரவுண்ட் நவ், அதாவது ஒரு தற்காலிகமா நடந்துட்டு இருக்கிற ஒரு ஆக்ஷன். இப்போதைக்கு அவர் எக்ஸாக்டா இல்ல, இந்த தீஸ் டேஸ்ங்கிறது ஒரு டெம்பரரி ஆக்ஷன், ஒரு டெம்பரரி ஆக்ஷனை சொல்லுது. அதாவது இந்த செயலை படிச்சு முடிச்சுதான் இந்த புக்கை வந்து அவர் தூக்கி போட்டுவார், அவ்வளவுதான். அது ஒரு சமீபத்தில் நடந்துட்டு இருக்கிற ஒரு செயல், அது முடிஞ்சதும் உடனே அவ்வளவு, அது ஒரு டெம்பரரி ஆக்ஷன். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா அவர் அந்த செயல் இல்லைனாலும் நேற்றும் படிச்சிருந்திருக்கலாம், இன்னைக்கு படிச்சிருக்கலாம், நாளைக்கும் படிப்பேன் அப்படிங்கிற தன்மை கொண்டது. ஏன்னா ஐ ஆம் ரீடிங் த பகவத்கீதா தீஸ் டேஸ்ங்கிறதுல நேற்று அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கேன்ப்பா, இன்னைக்கு அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கேன், நாளைக்கும் படிச்சுட்டு இருப்பேன், படிச்சு முடிச்சுதான் அவ்வளவுதான், அந்த புக்கை தூக்கி போட்டுருவேன், அந்த தன்மை கொண்டது இது. அப்ப இதுலயும் கொஞ்சம் பாஸ்டுக்கு போற தன்மை இருக்குது. ஆனாலும் இது வந்து அந்த 10 வருஷத்துக்கான செயலையும் காட்டி இப்பவும் அந்த செயல் முன்னேறிட்டு இருக்குங்கிறத மட்டும் சொல்லி நிறுத்திக்கணும். ஆனா இது நாளைக்கும் படிப்பேன் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்குது. இந்த புக்கு முடிஞ்சதும் தான் தூக்கி போடுவேன், இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு டெம்பரரி ஆக்ஷனை குறிக்குது. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 10 வருஷமா அந்த செயலை செய்யறங்கிறத நம்ம கொண்டு வர முடியாது ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, நாம இங்க எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா ஆங்கிலத்தோட ரூல்ஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்ல நான் 10 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறேங்கிறது 100% அக்செப்டடு சென்டென்ஸ். ஆனா ஆங்கிலத்துல ஏன் கிடையாதுன்னா, ஆங்கிலம் என்ன டைம் வேர்ட்ஸ் போடுறோமோ, இங்க டைம் வேர்ட்ஸ் என்ன போடுறோமோ பின்னாடி அதுக்கு இங்க நீங்க சப்ஜெக்ட் எடுத்து போடப்படுற வெர்புகள்லையும் அந்த காலத்தை ரொம்ப காலமா இந்த செயல் நடந்துட்டு இருக்குங்கிறத காட்டக்கூடிய தன்மைகளை கொண்ட வெர்புகளை போடணும்.
அதுக்கப்புறம் தான் அந்த லாங் டூரேஷன் நடக்கக்கூடிய அந்த லாங் டூரேஷன் டைம் ரெஃபரன்ஸ் வேலை போட முடியும். ஸோ இங்கே இருக்கிறது இங்கே மேட்ச் ஆகணும், இங்கே போடுறது இங்கே மேட்ச் ஆகணும் இந்த செயல் கூட. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய லாங்குவேஜ் ஆங்கிலம். ஆனால் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லும்போது இப்போ தான் குறிக்கும். ஆனால் இங்கே 10 வருஷம் போட்டுக்க முடியும். போட்டோம்னா 10 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு ஆகிடும். ஆங்கிலத்தில் அப்படி ஆகாது. இங்கே போடுற டைம் வேர்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே அதாவது ரொம்ப காலமாக அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கான தன்மைகள்லாம் இந்த வெர்புகளில் கொண்டு வரணும். அது எத்தனை வருஷங்கிறது வேணா, 10 வருஷங்கிறது வேணா, ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமை இதை காட்டும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இது ஒரு ரொம்ப நாளாக, ரொம்ப நேரமாக, ரொம்ப நாட்களாக நடந்துகிட்டு இருக்குங்கிற தன்மையை இங்கே வந்து வெர்புலே நம்ம கொண்டு வந்துடணும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான லாங்குவேஜ் ஆங்கிலம். சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ 10 வருஷம்னா அதில் 1, 2 ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் வரைக்கும் அந்த செயல் நடந்திருக்கு. பேசிகிட்டு இருக்கிற அந்த டைம்லேயும் அந்த செயல் முன்னேறிட்டு இருக்கு. பாஸ்டில் ஒரு 10 வருஷம் நடந்திருக்கு. ஓகே, அதை சொல்கிறாங்கன்னு. இப்போ இந்த ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் அப்படிங்கிறத அவங்க எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க? ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங், அந்த ஹாவ் பீன் ஒர்க்கிங்கை எப்படி அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க? இது எப்படி ஃபார்ம் ஆகுது? ஒரு லாங் டூரேஷனோட ஆக்ஷனை காட்டுறதுக்காக இந்த 3 காம்பினேஷனும். ஃபர்ஸ்ட் நம்ம எதை எடுத்து பார்க்க போகிறோம்னா ஹேவ். ஏன் ஹேவ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இங்கே 10 வருஷமாக இந்த செயல் நடந்திருக்கு அப்படிங்கிறனால 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ இப்போ நான் அந்த செயலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடியும் 10 வருஷமாக நடந்திருக்குங்கிறப்ப இதில் 10 வருஷத்துக்கான பாஸ்ட் இருக்குது, பாஸ்ட் ஆக்ஷன் இருக்குது. அப்போ அதை நம்ம ப்ரெசண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கணும். அங்கே பாஸ்ட்டுக்கு சப்ஜெக்ட் போக முடியாது. அதே நேரத்தில் அந்த 10 வருஷமாக நடந்த செயலை ப்ரெசண்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். சப்ஜெக்ட் 10 வருஷமாக அந்த செயலை செஞ்சது இப்பயும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பாஸ்ட்டையும் நான் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட்டை வந்து ப்ரெசண்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா பொசஸ் தான் பண்ண முடியும். அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் உங்களுக்கு போன கிளாஸில் நம்பர் 62ல், கிளாஸ் நம்பர் 62ல் தெளிவாக எடுத்திருக்கேன். ஓகே, அப்போ சப்ஜெக்ட் போட்ட உடனே சப்ஜெக்ட் ஏன் போடுறோம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இடையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆங்கிலத்தில் ஆப்ஜெக்ட் மார்க்கர் கிடையாது. ஐ அப்படிங்கிற தமிழில் இருக்கிற மாதிரி ஆப்ஜெக்ட் மார்க்கர் கிடையாதுங்கிறனால எதை நம்ம ஃபஸ்ட்டு போடுறோமோ அதுதான் சப்ஜெக்ட். ஒரு பேர் இருக்குன்னா அந்த பேரை முன்னாடி போட்டோம்னா அதை பற்றி தான் ஏதோ சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது ஆக்டிவ் வாய்ஸாக இருந்தாலும் சரி, பேசிவ் வாய்ஸாக இருந்தாலும் சரி, அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். அதுதான் சப்ஜெக்டாக மாறிடும். ஸோ இங்கே ஐ ஏன் போட்டிருக்கேன்னா இது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இது ஐங்கிறது வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன், அதனால போட்டிருக்கேன், ஐ போட்டிருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஒரு ராகுலோ, ஒரு ரவியோ, ஒரு கார்த்தியோ போட்டனாலும் ஃபஸ்ட்டு அவங்க பேரை போட்டனா, ஒரு நாய் பேரை போட்டனா கூட, ஒரு மிருகத்தை ஏதோ ஒரு மிருகத்தை பேரை போட்டனா அது சப்ஜெக்டாக மாறிடும். ஏன்னா அவங்கள பற்றி தான் நான் பேச வர்றேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவாங்க. ஓகே, இங்கே ஐ போட்டேன் சப்ஜெக்ட். அதுக்கடுத்து நம்ம ஏன் வெர்பை போடுறோம்? ஏன் வெர்பு போட முடியுது? ஏன்னா மனிதர்கள் இயல்பாக செயலை செய்யக்கூடிய தன்மை கொண்டவர்கள். மனிதர்கள் யாராக இருந்தாலும், ஒரு பொருளோ மிருகமோ எதாக இருந்தாலும் செயலை செய்யக்கூடிய தன்மை கொண்டவர்கள். அதுக்காக நம்ம வெர்பை போடுறோமானா அதுக்காகவும் வெர்பை போட முடியும். ஏன்னா சப்ஜெக்ட் போட்ட உடனே வெர்பை போட முடியும். அதே நேரத்தில் ஆங்கிலத்தோட வேர்டாளர் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் போட்டேன். அப்போ சப்ஜெக்ட் என்ன செயலை செஞ்சிச்சு, அந்த செயலால் யார் பாதிக்கப்பட்டா, ஆப்ஜெக்ட், அது எங்கே நடந்துச்சு, இப்படி தான் ஆங்கிலத்தை பேச முடியும். ஓகே, இப்போ சப்ஜெக்ட் போட்டாச்சு. சப்ஜெக்ட் போட்ட உடனே ஏன் ஹேவ் போடுறேன்னா நான் என்னோட பாஸ்ட் ஆக்ஷனையும் ப்ரெசண்டோட கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். அந்த தன்மையை காட்டக்கூடிய ஒரு நிகழ்கால ஒரு வார்த்தை, ஒரு வினை சொல் எது அப்படின்னா ஹேவ் தான். இந்த ஹேவ் எங்கேருந்து எடுத்தேன் அப்படிங்கிறது இப்போ நம்ம எங்கே வர்றோம்? 5 வெர்ப்ஸ் டேபிளுக்கு வர்றோம். இந்த 5 வெர்ப்ஸ் டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு அளவையும் இதை ஏன் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இது வந்து நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆங்கிலத்தில் வெர்பு இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. அப்போ வெர்பு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 5லேருந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து தான் எடுக்க முடியும். ஓகே, அதனால
இது என்னது ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, இது பாஸ்ட் டென்ஸ். அதனால இதை பற்றி நம்ம எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கணும், தெளிவாக நமக்கு தெரியணும். அதாவது இங்கிலாந்து நாட்டில் ஒரு கிராமத்தில் சுத்தமாக படிக்காதவங்ககிட்ட போய் கூட கேட்டால் கூட தெரியும், ஐஎன்ஜி வெர்பில் டைம் கிடையாது, வெறும் ஆக்ஷன் மட்டும்தான் இருக்குது, அது ப்ராக்ரஸிவ் தன்மையில் இருக்குது. ஓகே, அந்த அளவுக்கு அவங்களுக்கு டீப்பாக நாலேஜ் இருக்கும். அதுக்கு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் அது கவலை கிடையாது. ஏன்னா அதோட கிராமட்டிக்கல் டேர்ம் வேணால் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், நம்ம ஒரு லிங்குவிஸ்டிக்ஸ் வேணால் வந்து அந்த மாதிரி வச்சுப்பாங்க. அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா அவங்க கிராமர் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் ஏன்னா நம்ம கிராமத்துலேயும் நம்ம தமிழ் கிராமத்துலேயும் அந்த மாதிரி தான், அவங்களும் சூப்பராக தமிழ் பேசுவாங்க, அவங்களுக்கும் எல்லாமே தெரியும். நேற்று அவன் வருவான்னு சொல்ல மாட்டாங்க, நேற்று அவன் வந்தான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து நேற்று அவன் வருவான்ங்கிறது வந்து ஃபியூச்சர் டென்ஸுக்கு தான் யூஸ் பண்ணணும், அதாவது எதிர்காலத்தில் சொல்லி தான் யூஸ் பண்ணணும். வந்தான்னு தான் சொல்லணும், அதுதான் பாஸ்ட் டென்ஸை குறிக்கும். ஸோ இதுதான் கிராமர். அப்போ அதுக்காக வந்து அவங்க ஏதாவது ஸ்கூலில் போய் கிராமர் படித்தாங்களா அப்படிலாம் கிடையாது. ஸோ ஆனால் நம்ம வாண்டடாக படிக்கிறனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துல என்னவா இருக்கு அப்படின்னு தெரியணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. இதில் டைம் இருக்கு, எல்லாத்துலேயுமே ஆக்ஷன் இருக்கு, வெர்பனாவே ஆக்ஷன் இருக்கணும். ஆனால் அந்த ரெண்டு மாறுபடும், ஆக்ஷனோட தன்மை என்னங்கிறது மாறுபடும். அந்த ஆக்ஷனுக்கு டைம் இருக்கா, ஆக்ஷனோட தன்மை என்ன, ஆக்ஷனுக்கு டைம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். இந்த ஆக்ஷனோட தன்மை என்ன, இப்போ வந்து ஹேவ்ங்கிறது வந்து இங்கேருந்து தான் எடுத்திருக்கோம், அதனால தான் இதை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்கிறோம். ஹேவ்ங்கிறது இங்கேருந்து தான் எடுத்திருக்கோம். அப்போ இதுக்கு டைம் இருக்குது. ஓகே, ஆக்ஷனோட தன்மை என்ன, சிம்பிளாக நான் வந்து அதை ஹேவ் பண்ணுறேன், அவ்வளோதான், ஒரு சிம்பிள் தன்மை. இது வந்து பாஸ்ட் ஹேட், அதாவது செயல் முடிஞ்சு போச்சு, காலம் இருக்கிறது, காலம் காட்டுது பாஸ்ட்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் தான், இங்கேயும் ஹேவ் தான். இது வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ஆனால் டைம் கிடையாது, சிம்பிள் அஸ்பெக்டில் இருக்குது. இது வந்து ஹேவிங், இதோட தன்மை என்ன, இதில் டைம் கிடையாது. இந்த மூணுக்குமே டைம் கிடையாது, நேரம் கிடையாது இந்த ஆக்ஷனில். ஆனால் எல்லா ஆக்ஷனுக்குமே ஏதாவது ஒரு தன்மை இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேடு தான், இதுக்கு வந்து டைம் கிடையாது, செயல் முடிஞ்சு போயிடுச்சு. இங்கே செயல் முடிஞ்சு போச்சு ஆனால் காலம் காட்டுது, ஆமாம் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு. இங்கே செயல் முடிஞ்சு போச்சு ஆனால் காலம் காட்டலை, செயல் முடிஞ்சு போன தன்மையில் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, இங்கே செயல் இருக்குது ஆனால் நிகழ்காலத்தில் இருக்குது, இங்கேயும் செயல் சிம்பிள் ஆஸ்பெக்டில் நடக்குது ஆனால் காலம் காட்டலை. இந்த ஹேவ் நமக்கு இங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்கிறனால கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, எதை எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஹேவிங் வந்து அங்கே வந்து ஆக்ஷன் வந்து ப்ராக்ரஸில் இருக்குது ஆனால் டைம் கிடையாது. ஸோ இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது ஒரு கிராமட்டிக்கல் டேர்ம். ஆனால் ஐஎன்ஜி வெர்புக்கு டைமே கிடையாது, ஆனால் டைம் கிடையாது. அதே நேரத்தில் ஐஎன்ஜி வெர்பில் இருக்கிற ஆக்ஷன் ஆக்டிவாக இருக்குது, ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு, இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தன்மை கொண்டது, ஆனால் டைம் கிடையாது. அதனால தான் இந்த 3 டென்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிற கிராமட்டிக்கல் டேர்ம் தெரியணுமா தெரியலையா அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவ, அது முக்கியமாக யாருக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஹேவிங் அப்படிங்கிறதுல ஆக்ஷன் ப்ராக்ரஸிவ் தன்மையில் இருக்குது, அதுக்கு டைம் கிடையாது. இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஒன்று இருக்குது, அதுங்க ஹேடுக்கு ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு ஆனால் டைம் கிடையாது. இதை வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணணும், டைம் இருக்கா இல்லையா, அதோட தன்மை என்ன அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா நம்ம தமிழ் லாங்குவேஜில் படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த படித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரே வார்த்தையாக இருக்கிறனால நமக்கு ரெண்டுலேயுமே டைம் இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக இதில் நம்ம ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறாங்க, ஐ ஆம் ரீடிங் அப்படின்னு சொல்லும்போது இதில் மட்டும்தான் டைம் இருக்குது, இதில் டைம் கிடையாது. இந்த ஆக்ஷனில் ப்ராக்ரஸிவ் தன்மை மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு ஆங்கிலத்தில் பிரித்து இருக்கிறனால நம்ம 2 ஆக்ஷனும் தனித்தனியாக இருக்கிறனால நமக்கு எந்த ஆக்ஷனில் டைம் இருக்குது எந்த ஆக்ஷனில் டைம் இல்லை, அந்த ஆக்ஷனோட தன்மை என்ன அப்படிங்கிறது முதற்கொண்டு தெளிவாக தெரியணும். ஆமுங்கிறத சிம்பிளாக ஜஸ்ட் இருக்கேன்னு சொல்லுது, ஆனால் ரீடிங்கிறது அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்குங்குது. ஓகே, ஆனால் டைம் கிடையாது. ஏன்னா நமக்கு ஆம்லே டைம் காமிச்சிட்டோம்.
அதனால நமக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் உங்களுக்கு நான் ஒவ்வொரு கிளாஸ்லையும் இதை பற்றி எடுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா எந்த செயலில் டைம் இருக்குது, எந்த செயலில் டைம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும். ஓகே, இங்கே ஹேவ் போடும்போது, இங்கேருந்து எடுத்து போடும்போது நமக்கு இங்கேயே இந்த டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்னு காட்டக்கூடிய காலம் கிடச்சிருச்சு. அதாவது சப்ஜெக்ட் வந்து நிகழ்காலத்தில் இருக்குது, நிகழ்காலத்தில் ஒரு செயலை செய்யுதுங்கிறதுக்கான கிடச்சிருச்சு. அப்போ காலமும் கிடச்சிருச்சு, சப்ஜெக்ட் வந்து நிகழ்காலத்தில் ஏதோ ஒன்று வச்சிருக்கு, ஏதோ ஒன்று பொசஸ் பண்ணுது. அப்போ பொசஸ் பண்ணுது அப்படின்னாவே ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலை தான் பொசஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த ஹேவிங், ஐ ஆம் ஹேவிங்னு சொல்ல முடியும். ஆனால் இப்போ தான் அந்த ஹேவிங்கிற செயல் முன்னேறிட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஐ ஆம் ஹேவிங் எ ஃபோனில் இன்னுமே என்கிட்ட ஃபோன் கிடையாது, இப்போ தான் அந்த ஃபோனை நான் மெல்ல மெல்ல பெற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ ஹேவ்னா என்ன அர்த்தம்னா நான் வச்சிருக்கேன். அப்போ என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா ஏற்கனவே முடிஞ்சு போன செயலை தான் நம்ம வச்சிருக்க முடியும். ஓகே, நான் இந்த பேனாவை வாங்கிட்டேன், அதனால தான் இப்போ நான் வச்சிருக்கேன். ஐ ஆம் பையிங் திஸ் பென்னு சொல்ல ஐ ஹாவ் திஸ் பென்னு சொல்கிறேன். ஓகே, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேவ் போடுறேன், ஏதோ நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டேன். இந்த ஏன் வச்சுருக்கேன்னு சொல்கிறேன், ஏன்னா அந்த 10 வருடத்திற்கான அந்த பாஸ்ட் செயலை நான் ப்ரெசண்ட்டோட ப்ரொசஸ் பண்ணுறேன்னு சொல்லி கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, அதுக்கு அந்த தன்மையை கொடுக்கறதுக்கான வார்த்தையை போட்டேன். அதுக்காகவே நான் 10 வருஷத்துக்கான அந்த செயலை வச்சுருக்கேன்னு சொல்லி ஆகிடாது. அப்போ அதுக்கடுத்த வார்த்தையை போடணும். அப்போ அந்த 10 வருஷத்துக்கான செயல் என்ன அப்படின்னு சொல்லி போடணும். பாஸ்டில் முடிஞ்சு போனால் அந்த செயலை போடணும். அதை இவங்க என்ன சொல்கிறாங்க, அது அடுத்த வார்த்தை பீன் போடுறாங்க. நீங்கள் யோசிக்கலாம், 10 வருஷத்துக்காக நான் வேலை தானே செஞ்சேன், அப்போ அவங்க என்ன பண்ணணும், ஒர்க்குடு அப்படிங்கிறது தானே போடணும், ஏன் பீன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ இங்கே இருக்கிறலாம் கொஞ்சம் அழிச்சிக்கிறேன், ஏன்னா அது பீனை பற்றி கொஞ்சம் கிளாஸ் எடுக்கணும். இப்போ பீன் அப்படிங்கிற அந்த வெர்போட தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த பீன் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா இங்கேருந்து எடுக்கப்பட்டது. ஆம், இங்கே வந்து ஆம் இருக்குது, ஆர் இருக்குது, இஸ் இருக்குது. இதில் என்ன இருக்குது, வாஸு, வேறு. இதில் என்ன இருக்குது, பி இருக்குது. இதில் பீயிங், இதில் பீன். ஓகே, இந்த மூணுக்கும் காலம் கிடையாது, தன்மைகள் வேற, செயல்தன்மை வேற. ஜஸ்ட் இருக்கிறேன் ஆனால் காலம் கிடையாது, இருந்து கொண்டிருக்கிறேன், இருந்தேன் ஆனால் காலம் கிடையாது, இருந்தேன் ஆனால் காலம் கிடையாது. ஓகே, இது வந்து இறந்த காலத்தில் இருந்தேன், இது இப்போ நிகழ்காலத்தில் ஐ கேமு, யூ, வி, தே, இதுக்கெலாம் ஆறு, ஹீஸ், இதுக்கு வந்து இஸ்ஸு. ஓகே, இப்போ இந்த பீன் அப்படிங்கிற இந்த வெர்பை நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன் நான் ஒர்க்குடு போடாமல் பீன் அப்படிங்கிறது, ஏன்னா நான் வேலை செஞ்சேங்கிறதான் 10 வருஷம் வேலை செஞ்சேங்கிறதான் வச்சுருக்கேன். அதை காட்டாமல் ஏன் வந்து பீன்னு போட்டேன், ஒர்க்குடுன்னு தானே போட்டிருக்கணும், 10 வருஷம் வேலை செஞ்சுருந்தேன் அப்படின்னா. ஓகே, அதை வச்சுருக்கேன்னு சொன்னால் 10 வருஷம் வேலை செஞ்சுருக்கிறத வச்சுருக்கேன்னு சொன்னால் அந்த பாஸ்ட்டையும் நான் வச்சுருக்கேன்னு சொல்லி சொல்லும்போது நான் ஒர்க்குடு தான் போட்டிருக்கணும், ஏன் பீன் போட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஒர்க்குடு போட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஆகுது அப்படின்னு. ஐ ஹாவ் ஒர்க்குடு, பாஸ்ட்ல 10 வருஷமா நடந்த செயலை வச்சிருக்கேன்னு சொல்லியாச்சு. இப்பவும் ப்ரெசென்ட்ல அந்த செயல் முன்னேறிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒர்க்கிங்கு போடணும். ஓகே, இந்த சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்டத்தட்ட இப்படி தான் இருந்திருக்கணும். ஐ ஹாவ் ஒர்க்குடு ஒர்க்கிங். சரி, இதை நம்ம வந்து ஆங்கிலத்தோட வேர்ட் ஆர்டர் படி பார்த்தா எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் சப்ஜெக்ட் தான், சப்ஜெக்ட் எடுத்தோடனே சப்ஜெக்ட் போடுறேன். சப்ஜெக்ட் யார், நான். ஓ, இவரை பற்றி தான் பேசுகிறாங்களா, ஓகே. நான் அப்படின்னு சொல்லும்போது ஐங்கிறது நான், ஓ, என்னை பற்றி தான் நான் பேசுகிறேன், அப்போ அது சப்ஜெக்ட். ஐ ஹேவ், என்ன பேசுகிறேன், வச்சுருந்தேங்கிறத சொல்கிறேன். என்ன வச்சுருக்கேன், அதாவது 10 வருஷம், அதாவது வேலை செஞ்சேங்கிறத வச்சுருக்கேன். வேலை செஞ்சேன், அப்போ பாஸ்ட்டில் வேலை செஞ்சேங்கிறத வச்சுருக்கேன். என்ன வேலை செஞ்சேன், ஒர்க்கிங், அதாவது நான் வேலை செஞ்சேங்கிறதே வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி மாறி ஆகிடும். ஓகே, வேலை செஞ்சேங்கிறதே வேலை செஞ்சேங்கிற மாதிரி ஆகிடும். அதனால இதை நம்ம இப்படி போட முடியாது. ஏன்னா இப்படி பார்க்கும்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தவறாக போயிடும். என்ன வேலை செஞ்சீங்க, ஒர்க்கிங்.
வேலை செஞ்சேன், அதாவது வேலை செய்தல்ங்கிறத வேலை செஞ்சேங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தப்பு. சரி, பீன் போடுறாங்களே அது ஏன் போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பீனோட தன்மை என்ன அப்படின்னா, பீன்னா என்ன அப்படின்னா இருக்கிறதோட ஒரு ஒன் ஆஃப் த ஃபார்ம்ஸ் என்னது பீன். அந்த பீன்ல என்ன தன்மை இருக்கு? செயல் முடிஞ்சு போன தன்மை இருக்கு. அப்ப செயல் முடிஞ்சு போன அந்த தன்மை வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு, பாஸ்ட்டை குறிச்சிருச்சு. ஓகே, செயல் முடிஞ்சு போயிருச்சு, அந்த தன்மையில இருக்குது. ஓகே, பாஸ்ட். நமக்கு இங்க என்ன வேணும்? 10 வருஷமா அந்த செயலை செஞ்சேன் அப்படிங்கிறது தான். ஆனா நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, நம்ம அந்த செயலை செஞ்சேன்னு சொல்லும்போது இப்ப சப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்குன்னா, இங்கதான் அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சப்ஜெக்ட் வந்து இது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டா அந்த 10வது வருஷம் பேசும்போது சப்ஜெக்ட் அந்த செயலை செஞ்சுட்டு இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த செயல்ல சப்ஜெக்ட் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த செயல்ல இருந்தேன், இப்பவும் அந்த செயலை ப்ராக்ரஸ் பண்றேன் அப்படின்னு பேச முடியும். சரி, இந்த பீன் அப்படிங்கிறத எங்க இருந்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல 2 யூசேஜ் சொல்லியிருக்கேன். ஒன்று, ஏன்னா இது 10 வருஷத்தை குறிக்கணும்ல. இது எப்படி 10 வருஷத்தை குறிக்குது? இந்த 10 வருஷத்தையும் இந்த பீன் எப்படி குறிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா வெறும் இருந்தேங்கிறத வச்சுட்டு நம்ம 10 வருஷம் டூரேஷன் காட்ட முடியாது. இது ஒரு பாஸ்ட் தான். ஓகே, பாஸ்ட் தான். ஆனால் பாஸ்ட்ல ஒரு 3வது வருஷம் மட்டும் காட்டக்கூடாதா? ஒரு 6வது வருஷத்தை மட்டும் காட்டக்கூடாதா? அது எப்படி இந்த 10 வருஷத்தையும் டோட்டலாக காட்டுது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரணும். ஓகே, அதுக்கு தான் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம 2 யூசேஜ் பார்த்தோம். ஒன்று ஃபினிஷ்டு ஆக்ஷன், இன்னொன்று நாட் ஃபினிஷ்டு ஆக்ஷன் அப்படிங்கிற அந்த 2 யூசேஜ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் யூசேஜ் என்ன அப்படின்னா ஃபினிஷ்டு ஆக்ஷன். அதாவது ஐ ஹாவ் ரெட் த புக் லாஸ்ட் வீக். நான் போன வாரமே அந்த புத்தகத்தை படித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஐ ஹாவ் ரெட் த லெசன் போட்டுமா, அப்போதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். போன வாரமே அந்த ஐ ஹாவ் ரெட் த லெசன் லாஸ்ட் வீக். சாரி, லாஸ்ட் வீக் போட முடியாது, ஏன்னா அது ஒரு பர்டிகுலர் காலம். ஐ ஹாவ் ரெட் த லெசன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஓகே, அதாவது நான் அந்த பாடத்தை படித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்ப இந்த படிச்சதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே கூட முடிஞ்சிருக்கலாம். ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா, செயல் டோட்டலாவே முடிஞ்சு போனா ஒரு பாஸ்ட் ஆக்ஷனை நான் வந்து வச்சிருக்கேன்னு சொல்லி அர்த்தம். 2 நாளுக்கு முன்னாடி இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த லெசனை படித்தேன், அந்த தான் நான் இப்போ வச்சிருக்கேன். ஐ ஹாவ் என்ன அர்த்தம்? ஐ ஹாவ் சீன், இல்லை ஐ ஹாவ் வாட்ச்டு போட்டுப்பேன். ஐ ஹாவ் வாட்ச்டு த கில்லி மூவி. ஓகே, அந்த படத்தை நான் வந்து 2010லயோ 15லயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏற்கனவே அந்த படத்தை அப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே முடிஞ்ச அந்த செயலை இப்போவும் வச்சிருக்கேன். ஆமாம், அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ இந்த வாட்ச்டுங்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே முடிஞ்ச செயல், அதை இப்போ நான் ப்ரொசஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமாம், அந்த படத்தை பார்த்துருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஸோ டோட்டலாகவே முடிஞ்சு போன ஒரு செயலையும் நம்ம ப்ரொசஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து ஃபினிஷ்டு ஆக்ஷனில் டோட்டலாக அந்த செயல் முடிஞ்சு போச்சு, அந்த முடிஞ்சு போன அந்த செயலை ப்ரொசஸ் பண்ணுறேன். ஆமாம், அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன், அந்த தன்மையை. ஓகே, அந்த தன்மையை. அதே மாதிரி ஐ ஹேவ் ரெட் த லெசனில் அந்த பாடத்தை நான் படிச்சிருக்கேன். அந்த பாடம் வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி கூட படிச்சிருக்கலாம். அப்போ அந்த படித்தேங்கிற அந்த செயல் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ்டு ஆக்ஷன். அதை நான் ப்ரொசஸ் பண்ணுறேன், அந்த செயலோட தன்மை. ஆமாம், அந்த பாடத்தை நான் படிச்சிருக்கேன், அந்த பாடத்தை வந்து கேள்வி கேட்டால் தெரியும். ஆமாம், இந்த படத்தை நான் பார்த்துருக்கேன், அந்த படத்தில் ஏதாவது சீன் கேட்டால் தெரியும், நான் சொல்லுவேன். ஓகே, அப்போ இங்கே ஃபினிஷ்டு ஆக்ஷனை ப்ரொசஸ் பண்ண முடியும். இன்னொன்று நாட் ஃபினிஷ்டு ஆக்ஷனை ப்ரொசஸ் பண்ணுறது, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாட் ஃபினிஷ்டு ஆக்ஷனை ப்ரொசஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 10 வருஷமாக சென்னையில் இருக்கேன். 10 வருஷமாக சென்னையில் இருக்கேன். அப்போ என்கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, ஐ ஹாவ் லிவ்டு ஹியர் ஃபார் 10 years. அதாவது 10 வருஷமாக நான் சென்னையில் இருக்கேங்கிறத நான் இங்கே 10 வருஷமாக இருக்கேன்
அவங்க என்கிட்ட கேட்குற அந்த நேரத்துலையும் நான் அதே வீட்டில் அதே சென்னையில் தான் இருந்துகிட்டு இருக்கேன். ஆனாலும் இங்கே இந்த யூசேஜ் என்ன அப்படின்னா, நாட் ஃபினிஷ்டு ஆக்ஷன், இன்னும் இந்த சென்னையில் இருக்கிறேன் வாழ்ந்துகிட்டு இருக்கேங்கிற அந்த செயல் முடியலை. ஆனாலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் பேசுகிற அந்த டைமோட நான் சென்னையில் 10 வருஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத கட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் சோஃபார்னு சொல்லுவோம்ல, அப்போ இன்னும் அந்த ஆக்ஷன் முடியலை. ஆனால் இது வரைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆக்ஷனை கட் பண்ணி அது ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் மாதிரி காட்டுறேன். அதாவது இது வரைக்கும் அந்த செயல் முடிஞ்சிருக்கு, 10 வருஷமாக அந்த செயல் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வாண்டடாக இங்கே 10 வருஷமாக வாழ்ந்துருக்கிறேன்னு சொல்லி கட் பண்ணிக்கிறேன். நான் வாழ்ந்துட்டு இந்த பேசுகிற அந்த டைமோட இது வரைக்கும் 10 வருஷம் வாழ்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு அந்த செயலை கட் பண்ணிக்கிட்டு ஆமாம் இது வரைக்கும் 10 வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, அதே நேரத்தில் இதை நான் வந்து இப்படியும் சொல்லலாம், ஐ ஹாவ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் 10 இயர்ஸ்ன்னு சொல்லலாம். இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த செயல் இப்பவும் ஏற்கனவே 10 வருஷம் அங்கே வாழ்ந்துருக்கேன், இப்பவும் அங்கே வந்து அந்த செயலை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன், 10 வருடங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன், அந்த மாதிரி அர்த்தம். இப்படி பேசும்போது நான் அந்த பேசுகிற அந்த டைமோட அந்த ஆக்ஷனை கட் பண்ணிக்கிறேன். வாழ்ந்தேன் அப்படிங்கிற அந்த ஆக்ஷனை கட் பண்ணி ஆமாம் இது வரைக்கும் 10 வருஷம் வாழ்ந்திருக்கேன்னு சொல்கிறேன். இங்கே அந்த செயல் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறேன். 10 வருஷமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன், இப்பயும் வாழ்ந்துட்டு தான் இருக்கேங்க, அந்த மாதிரி பேசுகிறேன். ரெண்டுக்கும் மீனிங் கிட்டத்தட்ட ஒன்று தான் வரும். ஆனால் இங்கே அந்த லிவோட வந்து நான் வந்து இது வரைக்கும் அப்படிங்கிற துணியில் கட் பண்ணி பேசுகிறேன். இங்கே அதை பற்றிலாம் சொல்ல, 10 வருஷமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு அந்த செயல் போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகே, சரி. இப்போ இதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நாட் ஃபினிஷ்டு ஆக்ஷனில் நம்ம வந்து வாண்டடாக முடியாத ஒரு செயலை கூட கட் பண்ணி நம்ம வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் அப்படி ஒரு அஸ்பெக்ட் இருக்கு. முடியாத ஒரு செயலையும் இதுவரைக்கும் அப்படிங்கிற அந்த தன்மையில் கட் பண்ணி நம்ம அந்த பாஸ்ட் தன்மையை கொண்டு வர முடியும். அப்போ இந்த பீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அப்போ பீனுக்கும் 2 விதமான தன்மை இருக்கு. ஐ ஹாவ் பீன், ஏன்னா இதுவும் வந்து ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்கக்கூடிய ஒரு விதமான வெர்பு தானே. என்ன இது இருக்கிறேங்கிறதுக்கான வெர்பு, இருக்கிறேங்கிறதுக்கான வெர்புல எந்த ஆக்ஷனும் இல்லாதனால நமக்கு அதை பற்றி பெருசாக தெளிவாக தெரியறதில்ல. ஏன்னா இருக்கிறேங்கிறது என்ன, ஜஸ்ட் பாடி இப்படி இருக்கிறது, அவ்வளோதான். ஓகே, வச்சிருக்கேங்கிறது என்ன, இப்போ நான் கையில் ஹோல்டு தான் பண்ணியிருக்கேன், ஆனால் வச்சிருக்கேங்கிறதுனா பொசஸ் பண்ணுறேன், அதையும் நம்ம பெருசாக காட்ட முடியாது. நான் போனதுலேயே சொன்னேன் பாருங்க, இது இந்த கார் எனக்கு சொந்தங்க இருக்க தலையில் தூக்கி வச்சுட்டா இருக்க முடியும், அப்போ அது கூட தலையில் தான் தூக்கி வச்சிருக்கான்னு சொல்லி அர்த்தமாயிடும். ஸோ இந்த பீன் இதுலாம் பெருசாக ஆக்ஷன் இல்லாதனால நமக்கு எதுவும் பெருசாக தெரியறதில்லை, அதில் என்ன ஆக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியறதில்லை. இப்போ ஐ ஹாவ் பீன் டு மும்பை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இங்கே வந்து இந்த பீன் அப்படிங்கிறது ஒரு முடிஞ்சு போன ஆக்ஷன், டோட்டலாகவே முடிஞ்சு போச்சு, ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போன செயல் மாதிரி நான் சொல்கிறேன். அதாவது ஐ ஹாவ் ரெட் த லெசன், அந்த மாதிரி அந்த ஆக்ஷன் வந்து படித்தேங்கிறது ஒரு 2 நாளுக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சுல, அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம வந்து இது ஃபினிஷ்டு ஆக்ஷனில் வருது. இந்த ஆக்ஷன் முடிஞ்சே போச்சு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை வந்து ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடியோ நான் மும்பையில் இருந்திருக்கேன்னு சொல்லி அர்த்தம். இந்த ஆக்ஷன் முடிஞ்சே போச்சு, இப்போ மும்பையில் கிடையாது. அதே நேரத்தில் இந்த அதாவது இது வந்து ஃபினிஷ்டு ஆக்ஷனில் பீனை யூஸ் பண்ணுறது. இதே நாட் ஃபினிஷ்டு ஆக்ஷனில் பீனை எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, I have been here for 10 years இல்லைன்னா for 2 hours. அதாவது நான் இப்பவும் அங்கே தான் இருந்துகிட்டு இருக்கேன், 10 வருஷம் அங்கே தான் இருந்துகிட்டு இருக்கேன், இல்லை 2 மணி நேரம் அங்கே தான் இருந்துகிட்டு இருக்கேன். ஆனால் பேசுகிற அந்த டைமோட இது வரைக்கும் நான் வந்து 10 வருஷம் இருந்திருக்கேன், இது வரைக்கும் நான் வந்து 2 மணி நேரமாக இருந்திருக்கேன் அப்படின்னு அந்த இருந்தேங்கிற அந்த ஆக்ஷனை பேசும் வரைக்கும் சோஃபார் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ பீனையும் அந்த ரீடு, ஸ்டடிடு, லிவ்டு அந்த மாதிரி இதையும் நாட் ஃபினிஷ்டு ஆக்ஷனில் கட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா அந்த பீனை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். அதாவது 10 வருடங்களாக அந்த செயலில் இருந்திருக்கேன்னு சொல்லும்போது பேசுகிற அந்த டைமோட இந்த பீனை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கட் பண்ணிக்கிறேன். அப்போ என்னன்னா ஐ ஹாவ் பீன், நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வந்துருச்சு.
அப்போ பேசுகிற அந்த டைம் வரைக்கும் சொல்லி அர்த்தம். ஓகே, பேசுகிற அந்த டைம் வரைக்கும் ஐ ஹாவ் பீன், நான் இருந்திருக்கேன். ஏன் நான் வந்து ஒர்க்குடு போடலைன்னா, ஒர்க்குடு போட்டால் அது வேறு மாதிரி போயிடும். அதே நேரத்தில் அந்த செயலை நம்ம இருந்திருக்கேன்னு சொல்லி சொன்னாவே போதும். ஆமாம், அந்த செயலில் வந்து அவர் செஞ்சார் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும்ல. நான் அந்த செயலில் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நான் அந்த செயலில் இருந்திருக்கேன், நான் நீ அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கேன், நான் அந்த கம்பெனியில் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதோட அர்த்தம் என்னன்னா அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கேன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ ஐ ஹாவ் பீன் அப்படின்னா அப்போ நான் அந்த செயலில் இருந்திருக்கேன்னு சொல்லி அர்த்தம். அப்போ எப்படி இருந்தீங்க? அந்த செயல் இப்போவும் ப்ராக்ரஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, ஒர்க்கிங். ஓகே, அந்த ஒர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா டைம் கிடையாது, பீன்லேயும் டைம் கிடையாது. ஓகே, இது ஒரு லாங் டூரேஷனை காட்டுது, இது பாஸ்ட்டை காட்டுது. பாஸ்ட்டு இங்கே 10 வருஷம்னு சொல்லி போடும்போது ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 10 இயர்ஸ்ன்னு போடும்போது இந்த பீனோட காலம் வந்து 10 இயராக மாறிடுது. ஓகே, இதை 2 ஐ ஹேவ் பீன் ஹியர் ஃபார் 2 ஹவர்ஸ்னா 2 மணி நேரமாக இங்கே இருந்துக்கிட்டு 2 மணி நேரமாக இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அந்த பீனோட டைம் என்ன, வெறும் 2 ஹவர்ஸாக மாறிடுது. ஏன்னா இதில் பர்டிகுலர் டைம் கிடையாது, ஜஸ்ட்டு பாஸ்ட்டில் இருந்திருக்கேன் இப்போ வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கமே தவிர, அப்போ இந்த பீனோட டைமை இது நிர்ணயிக்குது எவ்வளோ நேரம் அப்படிங்கிறத. ஓகே, அதே நேரத்தில் ஒர்க்கிங் வந்து இப்போ அந்த செயலில் இருந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி காட்டுது, செயல் முன்னேறிட்டு இருக்கிறத காட்டுது. ஸோ இதில் டைம் கிடையாது, இதில் டைம் கிடையாது, இதில் நமக்கு ஆல்ரெடி இது ப்ரெசன்ட் டென்ஸ்னு காமிச்சாச்சு. ஓகே, இந்த சப்ஜெக்ட் வந்து இத்தனை செயலை செஞ்சாலும் சப்ஜெக்ட் இருக்கிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு செயலை வந்து ஹேவ் பண்ணுது, அது ஏற்கனவே இருந்தேங்கிற செயலை ஹேவ் பண்ணுது. சப்ஜெக்டை நம்ம வந்து அங்கே போக விட்டுறக்கூடாது, அது என்ன ஆகிடும்னா பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். சப்ஜெக்டை நம்ம நிகழ்காலத்திலேயே தான் ஹோல்டு பண்ணணும், ஹேவ் போட்டு அங்கே அதுக்கு மட்டும்தான் காலம் காட்டணும். அதே நேரத்தில் அந்த பாஸ்ட்டில் நடந்த ஆக்ஷனை எடுத்துக்கலாம், ஆக்ஷனோட அந்த தன்மையை எடுத்துக்கலாம். ஆக்ஷன் எடுத்துக்க முடியாது, ஆக்ஷன் எடுத்தால் சப்ஜெக்ட் அங்கே போயிடும். ஆக்ஷனோட தன்மையை, அந்த 10 வருஷம் அந்த செயலை செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த தன்மையை எடுத்துக்கிட்டோம். அந்த செயலில் இருந்திருக்கேன், எப்படி இருந்தீங்க, ஏன்னா இருந்தீங்கிற அடுத்து நம்ம எப்படி கேட்கணும், ஏன்னா சென்டென்ஸ் இங்கிலீஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன எப்படி கேட்கணும், என்ன வச்சுருந்தீங்க, இருந்தேன் அப்படிங்கிறத, என்ன இருந்தீங்க, ஒர்க்கிங். இப்பயும் அந்த செயல் முன்னேறிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ஒர்க்கிங்கை பற்றி இன்னும் கொஞ்சம் சில எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஓகே, பீன் எப்படி அங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ ஒர்க்கிங்கை பற்றி சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நமக்கு ஏஜிடிஎம்ல ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பின்னாடியும் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கான்செப்ட்ஸை கிளியர் கட்டாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும். ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காரோ அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த மாதிரி இந்த இதுக்கு பின்னாடி இந்த கான்செப்ட்லாம் இருக்கு, அப்போ அந்த கான்செப்ட்ஸ்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணும்போது தான் நமக்கு ஃப்ளூயண்ட்டாக ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசுகிற மாதிரி நமக்கு ஸ்பீடு வரும். நம்ம வந்து ஃபார்முலா மெத்தேடு போட்டு யோசிச்சு பேசணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு கான்செப்ட், இந்த டென்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணணும், இந்த சூழ்நிலைக்கு என்ன ஃபார்ம் பண்ணணும், அது என்னென்ன அதுக்கு பின்னாடி இருக்குங்கிற சொல்லி நமக்கு தெளிவாக தெரியும் போது அந்த கான்செப்ட்ஸுகளை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணும்போது நமக்கு ஆங்கிலம் ஸ்பீடாக மாறிடும். ஓகே, அதுதான் ஏஜிடிஎம். இப்போ ஒர்க்கிங் அப்படிங்கிற இந்த செயலை பற்றி நமக்கு தெளிவாக தெரியணும். இப்போ வந்து மூணாவதா ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங்கில் ஒர்க்கிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒர்க்கிங் அப்படிங்கிறதுல டைம் கிடையாது, ஆனால் நோ டைம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ டைம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு இங்கிலாந்து கிராமத்தில் இருக்கிற படிக்காதவர்கிட்ட போய் கேட்டால் கூட ஒர்க்கிங்கிறதுல டைம் இல்லைங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியும். ஓகே, ஏன்னா அவங்க அந்த மாதிரி அவங்களை சின்ன வயசுலேயே ட்ரெயின் பண்ணிடுறாங்க, இந்த பர்டிகுலர் வேர்டில் டைம் கிடையாது. ஓகே, நம்ம வந்து மொத்தமாக ஒரே வார்த்தையாக செய்து கொண்டே இருக்கிறேங்கிறது ஒரே வேர்டாக இருக்கிறனால எல்லாத்துலேயுமே டைம் இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இது நமக்கு வந்து ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் தான், ஒரு புதுவிதமான கான்செப்டை பார்க்குறோம். இப்படிலாம் இருக்கா, கிட்டத்தட்ட 3 ஆக்ஷனை கம்பைன் பண்ணுறாங்க, அதில் 2 ஆக்ஷனில் டைம் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெளிவாக தெரியுது. நம்மதுலேயே டைம் கிடையாது, தனித்தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா செய்து, கொண்டே, செய்தலாம் என்ன டைம் இருக்குது, கொண்டேல என்ன டைம் இருக்குது, இருக்கிறேங்கிறதெல்லாம் டைம் இருக்குது. ஓகே, நமக்கு அது ஒரே வார்த்தையாக இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் டைம் இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஒர்க்கிங்கிறது இந்த ஐஎன்ஜி வெர்புக்குன்னு சில தன்மைகள் இருக்கு. ஓகே, இந்த ஐஎன்ஜி வெர்பு அப்படின்னா அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஆக்டிவாக இருக்கக்கூடியது. ஆக்டிவ், நோ டைம்.
ஆக்டிவ்னா என்ன? அட் ப்ரெசன்ட்ல, அதாவது ப்ரெசன்ட்னா ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கூடாது. அந்த ப்ரெசன்ட் கிடையாது இது. இப்போதைக்கு நீங்க பாஸ்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணீங்கனாலும் அந்த டைம்ல அது ஆக்டிவ்ல இருந்துச்சு. அந்த அட் ப்ரெசன்ட் இது, அந்த நேரத்தில் அப்படிங்கிறதுக்கானது. ப்ரெசன்ட்னா நிகழ்கால ப்ரெசன்ட் கிடையாது. அட் ப்ரெசன்ட்னா அந்த நேரத்தில், அந்த டைம்ல இருக்கிற அட் ப்ரெசன்ட். அதாவது ஐஎன்ஜி வெர்பு பார்த்தீங்கன்னா ஒரு செயல் ப்ராக்ரஸிவா காட்டக்கூடிய தன்மை கொண்டது. எல்லா செயல்லையுமே எல்லா ஆக்ஷனுக்கும் ஏதோ ஒரு செயல் இருக்குது, எல்லா வெர்புக்கும் ஏதோ ஒரு ஆக்ஷன் இருக்குது. ஆனா அந்த ஆக்ஷனோட தன்மைகள் மாறக்கூடியது. பீயிங்ல ஆக்ஷன் முடிஞ்சு போச்சு, பீயிங்ல ஆக்டிவா இருக்கு, பீல நடக்குது அவ்வளோதான், படிக்கிறேன் ஓடுறேன் அந்த மாதிரி. இது எக்ஸாக்டா இப்போ இந்த செயல் ஆக்டிவ்ல கிடையாது, ஆனால் அந்த செயலை செய்கிறேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஹேடு ஹேவ் எல்லாமே அதுக்கு தன்மை. ஹேவ்ல அந்த செயலை செய்கிறேன் அவ்வளோதான், அந்த செயலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்மையில் இருக்குது, சிம்பிள் அஸ்பெக்டில் இருக்குது. அதே மாதிரி ஹேடு செஞ்சு முடித்தேன் அப்படிங்கிற தன்மையில் இருக்குது, வச்சுருந்தேன் அப்படிங்கிற தன்மையில். இப்போ அப்போ இந்த ஐஎன்ஜி வெர்புக்கான ஒரு தன்மை என்னன்னா, அது ஆக்டிவா இருக்கக்கூடிய தன்மை கொண்டது. செயல் ஆக்டிவா இருக்குது. இப்போ டீச்சிங் அப்படிங்கும்போது செயல் ஆக்டிவா இருக்கு. நான் பாடம் நடத்துகிறேன் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். ஏன்னா நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன், சரி நான் பாடம் நடத்திட்டு இருக்கேன், எங்கள் அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க, நான் என்ன சொல்ல முடியும்? நான் பாடம் நடத்துகிறேங்கிறதோட தமிழ் அர்த்தம் என்ன? தமிழ் டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் பாடம் நடத்துகிறேன். ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி சொல்ல முடியாது, ஐ ஆம் டீச்சிங் தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ எக்ஸாக்டாக அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்குன்னா அந்த மாதிரி தான் பேசணும். அப்போ செயல் ப்ராக்ரஸ் ஆகும்போது ஆங்கிலத்தோட கான்செப்ட் படி சப்ஜெக்ட் யார் அந்த செயலை செய்கிறாங்களோ அந்த செயலை செய்கிற அந்த சப்ஜெக்டோட உடல் அதாவது அதில் இருக்கணும். இருந்தாதான் அந்த செயலை ப்ராக்ரஸ் பண்ண முடியும். அதாவது ஐஎன்ஜி வெர்பு ஆக்டிவ் ஆகணும், ஆக்டிவா செயல்படணும்னா சப்ஜெக்டோட உடல் அந்த செயல்ல இருக்கணும். அப்பதான் அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகும். ஐ ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லியில ஏன் அந்த செயல் ஜஸ்ட் நடக்குதுன்னு மாதிரி சொல்றான்? நான் படிக்கிறேன், இப்ப நான் படிச்சுக்கிட்டு இருக்கல. ஏன்னா இப்ப வந்து அந்த உடலை வந்து அந்த செயல்ல இருக்கிற மாதிரி நான் சொல்லலை. ஐ ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி, அவ்வளோதான். ஆனா இங்க ஐ ஆம் ரீடிங் த நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லும்போது என்னோட உடல் அதுல இருக்குது, அதனால என்னோட உடல் அந்த செயல்ல இருந்து அந்த செயலை ப்ராக்ரஸ் பண்ணுது. அதனாலதான் நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐஎன்ஜி வெர்பு முன்னாடி எப்பவுமே ஒரு பி வெர்பு இருக்கும். பி வெர்பு இருக்கிறதுனால தான் அந்த செயல் ஆக்டிவ் ஆகுது. சப்ஜெக்டோட உடல் அதுல இருக்கிறதுனால தான் அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகிற தன்மையில இருக்குது. ஸோ ஆங்கிலத்தோட மிக முக்கியமான கான்செப்ட் இது. ஆக்சுவலா இது வந்து ஒரு புது விதமான கான்செப்டா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஆங்கிலத்தில் மிக மிக முக்கியமான கான்செப்டே என்ன அப்படின்னா, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸை நிர்ணயிக்கிறதுல ஐஎன்ஜி வெர்பு ஆக்டிவா செயல்படணும் அப்படின்னா அந்த வெர்பை செயல்படுத்துற சப்ஜெக்டோட அந்த உடல் பி வெர்பு முன்னாடி இருக்கும். அதாவது சப்ஜெக்டோட அந்த உடல்னு சொல்லும்போது இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டை இருக்கிறேன் அப்படிங்கிறது நீங்க சொல்லணும். அப்ப இருக்கிறேங்கிறது சப்ஜெக்டோட உடல் தான் அது. இப்ப நான் இருக்கிறேன் அப்படிங்கன்னா என்ன அர்த்தம்? என்னோட உடல் தான் இங்க இருக்குது. ஓகே, அதனால நமக்கு எப்பவுமே முக்கியம் ஹீ இஸ் ரன்னிங், அவன் ஓடிக்கொண்டிருக்கான்னு சொல்லும்போது அவனோட உடல் அதுல இருந்து அந்த செயலை ப்ராக்ரஸ் பண்ணுது. மிக முக்கியமான கான்செப்ட் இது ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு செயல் ப்ராக்ரஸ் ஆகணும்னா அதன் முன்னாடி பி வெர்பு இருக்கணும். பி வெர்பு நிகழ்காலம்னா என்ன? ஆம், ஆரு, இஸ். பாஸ்ட் டென்ஸ்னா வாஸ், வேறு. ஃபியூச்சர்னா வில் பி, ஷால் பி. ஸோ ஒரு பி வெர்பு இருக்கணும், அப்போதான் அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகும். சப்ஜெக்டோட உடல் அதுல இருந்தாதான் அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகும். ஆங்கிலத்தில் இவ்வளோ ஸ்ட்ரிக்டான ரூல் இருக்கு. தமிழ் அந்த மாதிரி கிடையாது. தமிழை நம்ம எப்படி வேணா சொல்லலாம். நான் 10 வருடமாக வேலை செய்கிறேன், 10 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன், 10 வருடங்களாக வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். நம்ம செய்து கொண்டே இருக்கிறேங்க நம்ம ஏன் பெரும்பாலும் பேசுறதுன்னா அது ஒரு சலிப்பான வார்த்தையா இருக்குங்கிற மாதிரி அதோட யூசேஜ் மாறிடுச்சு. 10 வருடங்களாக வேலை செய்கிறேன், 1 மணி நேரமாக கிளாஸ் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன், ஒரு சலிப்பான ஒரு எரிச்சலான வார்த்தையாக மாறின அந்த தன்மைக்கு அந்த யூசேஜுக்கு போனனால அதை நம்ம யூஸ் பண்றது இல்லை. இப்ப
நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஆங்கிலத்தை நீங்கள் ரொம்ப தெளிவாக ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னா இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு செயல் ப்ராக்ரஸ் ஆகணும் அப்படின்னா சப்ஜெக்டோட உடல், அந்த செயலை செய்யக்கூடிய சப்ஜெக்டின் அந்த உடல் அந்த சென்டென்ஸில் இருக்கணும், பி வெர்ப் இருக்கணும். அப்போ தான் சப்ஜெக்டோட அந்த உடல் அதில் இருக்குது, அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகுது அப்படிங்கிறத காட்ட முடியும். அதன் அடிப்படையில் தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இதை பேஸாக வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அவங்க கொண்டு வராங்க. ஆங்கிலத்தில் பேசிவ் வாய்ஸ் எடுக்கும்போது தெளிவாக சொல்கிறேன் பேசிவ் வாய்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா பலர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, எனக்கு பேசிவ் வாய்ஸ் எடுங்க, அதுக்கப்புறம் நெகட்டிவ் சென்டென்ஸ் எடுங்க, கொஸ்டின் எடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது. ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த 12 டென்சஸே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் தான். ஆக்டிவ் வாய்ஸ் நமக்கு தெளிவாக தெரிஞ்சாதான், அதுக்குள்ளே இருக்கிற கான்செப்ட்ஸ்லாம் தெளிவாக புரிஞ்சாதான் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பேசிவ் வாய்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகே, நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்லேயே இன்னும் கிளியராக இல்லாமல் பேசிவ் வாய்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. அங்கே போனால் நம்மளோட கான்செப்ட்ஸ்லாம் தெளிவாக புரியாது. ஸோ இப்போ ஐஎன்ஜி வெர்பு முன்னாடி கண்டிப்பாக ஒரு பி வெர்பு, அதாவது சப்ஜெக்டோட உடல் இருந்தால் தான் அந்த செயல் ஐஎன்ஜி வெர்பு. சிங்கிங், டான்சிங், ஓகே, ரன்னிங், இந்த மாதிரி வெர்புலாம் ப்ராக்ரஸ் ஆகணும்னா, அந்த செயல் ஆக்டிவ் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி சப்ஜெக்டோட உடல் அதில் இருந்தால் தான் அந்த செயல் ஆக்டிவாக இருக்கும். சப்ஜெக்ட் தான் எல்லா செயலும் செய்யுது. ஐ ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி, ஐ ஆம் ரீடிங் த நியூஸ் பேப்பர், ஐ ஹாவ் பின் ரீடிங் ராமாயணா, இந்த மாதிரி எல்லா செயலையும் சப்ஜெக்ட் தான் செய்யுது. ஆனால் அந்த செயலோட தன்மை என்ன, அதுதான் முக்கியம். அப்போ இந்த ஐஎன்ஜி வெர்போட தன்மை என்னன்னா ஆக்டிவ், செயல் ஆக்டிவ்ல இருக்கு. பேசிக்கொண்டிருக்கிறேன், ஆக்டிவ்ல இருக்கிறேன், நான் பேசுறேன், நல்லா தான் பேசுறேன்னு சொல்லும்போது நான் எக்ஸாக்டாக இப்போ பேசிட்டு இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. நான் இப்போ உங்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க யாரு கூடாது, நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, அவங்ககிட்ட பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன் அப்படிங்களா அரௌண்ட் நவ் யூசேஜ் அது. ஓகே, நம்ம தமிழ் அந்த மாதிரி பேசலாம். ஆனால் ஆங்கிலத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜில் நம்ம அந்த மாதிரி பேச முடியாது. ஆனால் ஐ ஆம் ஸ்பீக்கிங் வித் ஹிம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அரௌண்ட் நவ் யூசேஜில் கூட சொல்லலாம். ஆனால் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க, செயல் ப்ராக்ரஸ் ஆகணும்னா சப்ஜெக்டோட பாடி அந்த செயல்ல இருக்கணும். அப்பதான் அந்த செயல்ல மூவ்மெண்ட் இருக்கும். மூவ்மெண்ட், ஆக்டிவ்னா என்ன, மூவ்மெண்ட் தானே, மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, இல்லை அப்படின்னா அந்த செயல் இப்போதைக்கு ஆக்டிவ்ல இல்லை, செயல் நடக்குது அவ்வளோதான், எக்ஸாக்டா இப்போ ஆக்டிவ்ல இல்லைன்னு அர்த்தம். ஸோ சப்ஜெக்டோட உடல் அந்த செயல், இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இது இந்த கான்செப்டை ரொம்ப முக்கியமாக நான் வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த கான்செப்ட் அதாவது சப்ஜெக்டோட உடல் இருக்கு பாருங்க, சப்ஜெக்டின் பாடி அப்படின்னா அதோட என்ன அர்த்தம், இருக்கணும். பாடி அதாவது இஸ்ஸு, வாஸு, வேறு, ஆமு, இதெல்லாம் அதுதான் அது அந்த சப்ஜெக்டோட பாடி அதில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருக்கிறாங்கிறது தான். ஓகே, அந்த இருக்கிறாங்கிறது என்ன, பாடி தான் சொல்லுது. அப்போ அது இருந்தால் தான் ஐஎன்ஜி வெர்பு ஆக்டிவ் ஆகும். மறுபடியும் இதை சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது ஆங்கிலத்தில். தமிழில் இந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. ஓகே, சரி, இங்கே அப்போ இதில் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த செயல், அதாவது ஒர்க்கிங்கிற செயல் இதாகுது. ஏன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் பீன் ரீடிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பி வெர்பு முன்னாடி வந்துருச்சா, ரீடிங் முன்னாடி. ஓகே, அப்போ இந்த பீன் என்ன பண்ணுதுன்னா இதுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. ஒன்று பாஸ்ட்ல இது வரைக்கும் அந்த செயலில் இருந்தேங்கிறதையும் சொல்லுது, இந்த ஐஎன்ஜி வெர்பை ஆக்டிவ் பண்ண ஹெல்ப்பும் பண்ணுது. ஆமாம், சப்ஜெக்ட் அந்த செயலில் தான் இருக்குங்கிறதுக்கு ஐஎன்ஜி வெர்பை ஆக்டிவ் பண்ணுற தன்மையும் இதுதான் குறிக்குது. இது இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. ஸோ ஒர்க்குடு போட்டாலும் தப்பாயிடும். அதே நேரத்தில் பீன் ஏன் போடுறோம்னா இது பாஸ்டையும் காட்டிடுது, அதே நேரத்தில் ஐஎன்ஜி வெர்பு அதுக்கடுத்து கண்டினியூஸ் செயல் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு, சப்ஜெக்டோட பாடி அதில் இருக்குன்னு காட்டுறதுக்கு, அந்த வேலையும் இந்த
பீன் வந்து செய்யுது. ஓகே, ரெண்டு வேலையை வந்து இந்த பீன் செய்யுது. ஏன்னா இந்த 3 செயலையும் செய்யறது யாரு? இவர் தான் செய்கிறார். என்ன இதில் வந்து காலம் இருக்குது, இதில் காலம் இல்லை. இதிலே காலம் தெரிஞ்சிருதுங்கிறதுனால காலம் போட தேவையில்லை. போட்டால் சப்ஜெக்ட் அங்கேயும் போயிடும். அப்போ சென்டென்ஸ் கொலாப்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சென்டென்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகுதுன்னு. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷ காலம் வந்துருச்சு. இந்த பீன் வந்து 10 வருஷத்தை சொல்லிருச்சு. பீன் வந்து 10 வருஷத்தை இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கிற அந்த டைம் வரைக்கும் 10 வருஷம் பாஸ்ட்டை வந்து 10 வருஷம் பாஸ்ட்டை வந்து இந்த பீன் வந்து கொண்டு வந்துருச்சு. அந்த செயல் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் அப்படிங்கிற அந்த ஒர்க்கிங் செயல்ல அந்த செயல் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த ஐஎன்ஜி வெர்பு சொல்லிருச்சு. ஆமாம், செயல் ஆக்டிவ்ல இருக்குன்னு, சப்ஜெக்ட் அந்த செயல் ஆக்டிவா பண்ணுதுன்னு. ஓகே, அதே நேரத்தில் இந்த பீன் வந்து இந்த ஐஎன்ஜி வெர்பு ஆக்டிவா இருக்கிறதுக்கு சப்ஜெக்ட் அதில் இருக்குங்கிறதையும் சொல்லிருச்சு. இந்த ஹேவ் வந்து இந்த பாஸ்ட் ஆக்ஷனை வந்து ஹேவ் பண்றேன்னு சொல்லிருச்சு. அது என்ன பாஸ்ட் ஆக்ஷன்னா இப்பவும் அந்த செயல் முன்னேறிட்டு இருக்கு. ஸோ அழகா அவங்க வந்து ஒரு லாங் டூரேட்டிவ் ஆக்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ ஆங்கிலம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது பார்த்தீங்களா? எவ்வளவு தெளிவாக ஃபங்க்ஷன் ஆகுது. இங்கேருந்து எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து நம்ம வந்து ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஒர்க்கிங் ஐஎன்ஜி வெர்ப் அந்த ஃபார்முலாவை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறது இல்லை, ஃபார்முலா படி பேசணுங்கிறது. ஆனால் இதை நீங்கள் உள்ளே எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எவ்வளோ அழகாக ஒரு மேஜிக்காக எவ்வளோ அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இந்த சென்டென்ஸை. ஓகே, அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், இந்த லாங்குவேஜ் எவ்வளோ அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் நம்ம ஏன் ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங்கை நம்ம வந்து இந்த மாதிரி சொல்கிறோம். அப்போ ஏன் இப்போ ஐ ஆம் ஒர்க்கிங் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி தெரியுதா? ஐ ஆம் ஒர்க்கிங் ஏன் சொல்ல முடியாதுன்னா இதில் 10 வருஷத்துக்கான அந்த தன்மை இல்லை. இப்போ என்ன இருக்கேங்கிறத மட்டும்தான் சொல்லுது. ஆனால் பீன் அதை சொல்லுது, இருந்தேன். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் 10 இயர்ஸ் போடும்போது அது 10 வருஷம். அந்த பீன் 10 வருஷம் இருந்தேன்னு சொல்லுது. ஃபார் 2 டேஸ் போடும்போது 2 நாளாக இருந்தேன், 2 நாளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த பீன் வந்து என்ன டைம் காட்டுறமோ அந்த டைம் வரைக்கும் இந்த செயலில் இருந்தாங்கன்னு சொல்லுது. இந்த ஒர்க்கிங் இப்போதைக்கு அந்த செயல் முன்னேறிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லுது. ஸோ இது ஏன் ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா எந்த இடத்துலையுமே சப்ஜெக்ட் தான் இந்த செயலை செய்யுது அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. நான் வச்சிருந்தேன் பீன் இருந்தேங்கிறத எப்படி இருந்தேன் ஒர்க்கிங். ஸோ சப்ஜெக்ட் வந்து இந்த ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங்கை 3 செயலையும் சப்ஜெக்ட் வந்து தாராளமாக செய்யுது. ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங்கில் இந்த 3 செயலையும் சப்ஜெக்ட் தாராளமாக செய்யுது. என்ன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் செஞ்சிருக்கு. இது இப்போதைக்கு முன்னேறிட்டு இருக்கு. இது வரைக்கும் நடந்த அந்த செயலை பொசஸ் பண்ணுறேங்கிறத சொல்லுது. இது இப்போதைக்கு அந்த செயலை பொசஸ் பண்ணுறதுக்கான அந்த செயலை சொல்லுது. நான் பொசஸ் பண்ணுறேங்கிறது இது 10 வருஷத்துக்கு சொல்லுது. இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்க்கு இது செயல் முன்னேறிட்டு இருக்குன்னு தெளிவாக சொல்லுது. ஸோ அழகா அவங்க ஒரு நீண்ட நேரத்துக்கான நீண்ட காலமாக நடைபெறுகிற அந்த செயல்கள் மூலமாகவும் அந்த ஒரு லாங் டூரேட்டிவ் ஆக்ஷனுங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நம்ம தமிழில் நான் படித்து கொண்டே இருக்கிறேன், அந்த கொண்டேல அந்த லாங் டூரேஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அது ஒரு தனி வார்த்தையை நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் இவங்க ஆல்ரெடி இருக்கிற அந்த இதிலே கொண்டு வந்து எதெல்லாம் அடுத்தடுத்து போட்டால் அந்த தன்மை வருமோ அந்த மாதிரி பண்ணி அந்த லாங் டூரேஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா ஐஎன்ஜி வெர்பு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா ஐஎன்ஜி வெர்பு இருக்கணும்னா முன்னாடி பி வெர்பு இருக்கணும். ஐஎன்ஜி வெர்பு ஆக்டிவ் ஆகணும்னா பீன் வந்து என்ன பண்ணுதுன்னா இது வரைக்கும் இருந்த அந்த பாஸ்ட் காலங்களை அந்த செயலில் இருந்தேங்கிறதுக்கு அந்த பீன் வந்து சொல்லுது. ஓகே, பீன் வந்து சப்ஜெக்ட் இது வரைக்கும் அந்த செயலில் இருந்திருக்கு அப்படிங்கிறத பேசுகிற இந்த டைம் வரைக்கும் இருந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது. ஓகே, இப்போ இதுக்கு 2 யூசேஜ் இருக்கு. யூசேஜ் 1 என்ன அப்படின்னா யூசேஜ் 1
யூசேஜ் 1 ரொம்ப காலமாக ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு, அந்த செயலை பற்றி சொல்கிறது. அது வந்து யூசேஜ் 1. யூசேஜ் 1ல் என்னன்னா, ஐ ஹாவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் ஃபார் 5 இயர்ஸ். ஃபார் 5 இயர்ஸ்ன்னு போடலாம். ஸோ ரொம்ப காலமாக அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு, 5 வருஷமாக அந்த செயலில் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை ஃபார் போடலாம், அதுக்கு சின்ஸும் போடலாம். ஏன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டூரேஷன் இருக்கும். சின்ஸ் 2015, அதாவது 2015 இப்போ வரைக்குங்கிறப்ப 2024 அப்படிங்கிறப்ப இது ஒரு லாங் டூரேஷனில் 9 இயர்ஸ் வருதுல்ல. ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் யூசேஜ், அதாவது ரொம்ப காலமாக அந்த செயலில் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுது. ரெண்டாவது யூசேஜ் என்ன அப்படின்னா, இந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்போது, ஏன்னா இது ஒரு லாங் டூரேஷன் இருக்கிற செயல்ல, அப்போ அந்த செயல் நடக்கும்போது இன்னொரு செயல் நடந்திருக்கலாம், அதையும் இதில் சொல்ல முடியும். ஐ ஹாவ் பீன் ஹியர் ஃபார் 2 hours. 2 மணி நேரமாக நான் இங்கே தான் இருக்கேன். ஹீ டிடன்ட் கம். அவன் வரவே இல்லை. ஓகே, அவன் வரவே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இல்லை அவன் இன்னும் வந்திருக்கவே இல்லை. ஹி ஹாஸ் நாட் கம் எட். நான் 2 மணி நேரமாக இங்கே தான் இருக்கேன், அவன் இன்னும் வந்திருக்கவே இல்லை. ஸோ அந்த டைமுக்குள்ளே நடந்த ஒரு செயலையும் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு லாங் டூரேஷன் ஆக்ஷனை மட்டும் நம்ம சொல்லி முடிச்சுக்கலாம். ரெண்டாவது யூசேஜ், நம்ம ரொம்ப நேரமாக அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டு இருக்கலாம், அந்த காலத்துக்குள்ளே நடந்த இன்னொரு செயலை பற்றியும் நம்ம பேசும்போது நம்ம இந்த செயலை இந்த டென்ஸ் தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இப்போ ஐ ஹாவ் பீன் டேக்கிங் a treatment for 10 years. Taking treatment. Okay, I have been taking treatment for 10 years அப்படின்னு சொல்லி போடுறோம். போட்டு நான் இந்த 10 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஐ ஹாவ் நாட் சீன் எனி இம்ப்ரூவ்மெண்ட் இன் மை ஹெல்த் கண்டிஷன் இப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த 10 வருஷத்துக்குள்ள இந்த செயல் நடந்திருக்கு, இன்னும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் நான் பார்க்கல அப்படிங்கிறது ஹெல்த் கண்டிஷன். ஸோ ஒரு லாங் ஆக்ஷன் அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம். இல்லை நான் வந்து 4 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த 4 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கேங்கிறதுல அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும், அதை பற்றி நம்ம பேசும்போதும் இந்த இதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க, அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை வந்து நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஏறவே இல்லை, அப்படியே இருந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் நல்லா வீடியோஸ்களை பார்த்து மற்றவங்களுக்கு சொன்னால் தான் அவங்களுக்கும் இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வரும். ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு கிராமர் ரூல்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற கான்செப்டை தெளிவாக இந்த கிளாஸில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா தான் சேனல் வந்து ப்ராக்ரஸ் ஆகும். எனக்கும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து கிளாஸஸ் போட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா வீட்டில் மற்றவங்களாம் வந்து கேட்குறாங்க, என்ன அதுக்கு மேலே சேனல் பெருசாகவே போகவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கோ, அது மாதிரி ஒரு சேனலை ரன் பண்ணுறப்ப எனக்கும் வந்து ஒரு நிறையா சப்ஸ்கிரைபர் நிறையா கண்டினியூஸாக அப்படியே ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருந்தால் தான் எனக்கும் அதில் வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். ஓகே, கிளாஸ் எடுக்கிறதுக்கு. ஓகே, ஏன்னா ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டுலாம் சரியாக கிளாஸ் கூட எடுக்க முடியல, அதனால தான் சில நேரங்களில் ரொம்ப தள்ளி போகுது. ஆனால் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இனிமேல் கண்டினியூஸாக கிளாஸஸ் போடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.